ஆடு மாடுகளை வெட்டுவதற்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இறைச்சி கடைகளில் ஆடு மாடுகள் வெட்டுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கானது தள்ளுபடி செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்து. இறைச்சி கடைகளில் ஆடு மாடுகள் வெட்டுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிருக வதை சட்டத்தில் ஆடு மாடு கோழிகளை வெட்ட தனி இடங்கள் ஒதுக்க வேண்டும் எனவும், அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற இடங்களை தவிர வேறு இடங்களில் விலங்குகளை வெட்டக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மற்ற விலங்குகளின் கண்முன் வெட்டக்கூடாது, ரத்தம் முறையாக சேகரிக்க வேண்டும், விலங்குகள் வெட்ட உருவாக்கப்பட்டுள்ள ஆடு தொட்டிகளில் கால்நடை மருத்துவர் சான்று அளிக்கும் விலங்குகளை மட்டுமே வெட்ட வேண்டும், நோய்வாய்ப்பட்ட விலங்குகளை வெட்டக்கூடாது எனவும் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த சட்ட விதிகளை மீறி இறைச்சி கடைகளிலேயே விலங்குகள் வெட்டப்படுவதாக கூறி விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளில் இந்த சட்ட விதிகள் பின்பற்றுவதில்லை என்றும், கடைகளில் பின்புறமே ஆடுகள் வெட்டப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. வெட்டப்பட்ட விலங்குகளின் ரத்தம் நேரடியாக கால்வாய்களில் கலக்கப்படுகிறது, கழிவுகள் குப்பை தொட்டிகளில் போடப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. எனவே மிருக வதை சட்டம் விதிகளின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்ட விதிகளையும் கண்டிப்புடன் பின்பற்ற சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தா மற்றும் நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் அமர்வு குறிப்பிட்ட எந்த கடைகளில் ஆடுகள் வெட்டப்படுகின்றன என கூறாமல் பொதுவாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.